கன்னியாகுமரியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரஷீத் அகமது என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாடு முழுவதும் உள்ள தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள்ல என்ஐஏ, சிபிஐ உள்ளிட்ட பிரிவுகள் இயங்கிட்டு இருக்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா தேச விரோத ஒழுங்குகள், அதாவது தேசத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத நடவடிக்கைகள், தடை செய்யப்பட்ட அமைப்புகள், அதே மாதிரி அந்த இயக்கங்களோட தொடர்பில் இருக்கிறவர்களை கண்காணிச்சு அவர்களை கைது செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல இளங்கடை மாலிங்கத்தனார் நகர்ல வசிச்சு வர்றவர் ரஷீத் அகமது, 62 வயதான இவர் சென்னையில உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு உசேன்ங்கிற ஒரு பையன் இருக்கிறாரு. உசேன் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ISIS அமைப்போட தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில அதன் அடிப்படையில சென்னையிலிருந்து வந்த என்ஐஏ DSP குமரன் அப்படிங்கிறவர் தலைமையில கொண்ட 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை முதல் அவரது வீட்டில் சோதனை நடத்திட்டு வராங்க. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை நிறைவு பெற்ற நிலையில 23ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய 23ஆம் தேதி விசாகப்பட்டினம் என்ஐஏ அலுவலகத்துல உசேனை நேரில் ஆஜராக அதிகாரிகள் சம்மன் வழங்கிட்டு போயிருக்காங்க. இது குறித்து என்ஐஏ அதிகாரிகிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, தகவல் சொல்ல மறுத்ததோடு இல்லாம உசேனோட தந்தையிடம் விசாரித்த போது அவர் முதல்ல தகவல் சொல்ல மறுத்தாரு. பின்னர் அங்குள்ள உளவுத்துறை தொகுதியில் விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, மகன் உசேன் ISIS அமைப்புல முகநூல் பக்கத்துல சூப்பர்னு அருமையா உள்ளதுன்னு போன்ற கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது குறித்து விசாரணை செய்யத்தான் அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் எதன் அடிப்படையில இவர் தெரிவிச்சாரு அப்படிங்கறத தொடர்பா விசாகப்பட்டினத்துக்கு விளக்கம் கொடுக்க சொல்லப்பட்டதா சொல்லி அவங்க தரப்போது உளவுத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாடு முழுவதுமே தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை கடுமையா எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தென் மாவட்டங்களான, அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் அவ்வப்போது இந்த மாதிரி என்ஐஏ சோதனையில சிக்கிறது வழக்கம். இந்நிலையில ISIS அமைப்புக்கு, தடை செய்யப்பட்ட ISIS அமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்காக அவரை விசாகப்பட்டினத்துக்கு உள்ள என்ஐஏ அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டு தற்போது சம்மன் வழங்கிட்டு போயிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.